மருமகன் சொல்லிதானே நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. இங்க என்னன்னா வீட்டு வேலைக்காரையை விட மோசமா நடத்துறாங்க. ஜன்னல் கம்பியெல்லாம் துடைக்க சொல்றாங்க. வீட்டு தரைய 3 லிக்விட் கொடுக்குறாங்க. முதல்ல இந்த லிக்விடை போட்டு துடைக்கணுமா, அடுத்த ஒரு லிக்விட் கொடுக்குறாங்க, அடுத்த ஒரு லிக்விடை கொடுக்குறாங்க, அப்புறம் வெறும் தண்ணியை துடைக்கணுமா. ஆத்தாடி ஆத்தா, இப்படியே போச்சுன்னா என் உடம்பு என்னத்துக்காகிறது. நம்ம வேலைக்கு போனாதான் சரிப்பட்டு வரும். தேவி, வேலைக்கு போனோன்னா வீட்டு வேலையெல்லாம் குறைஞ்சுன்னு நினைச்சியா? இந்த மருமகளை டீ அப்படின்னு அத்தை கொடுப்பான்னு நினைச்சியா? பால் சட்டியை நீ தான் கழுவணும். காலையில போட்ட சட்டியெல்லாம் அப்படியே இருக்கு, கூட்டி வச்ச குப்பை அப்படியே இருக்கு, துணிலாம் ஒண்ணுமே மடிக்கல, அதெல்லாம் அப்படியே இருக்கு. என்ன சொல்ல வராங்க தெரியுமா? வேலைக்கு போனாலும் வீட்டு வேலையெல்லாம் நீ தான் செய்யணும். அந்த வேலையும் பார்த்து இந்த வேலையும் பார்த்து உடம்பு கெடுத்துக்கிறாத. பேசாம வீட்டிலே இரு, சரியா? இந்த சூடு சொரணை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிரு, உடம்ப பார்த்துக்க. அத்தா அத்தா, என்னம்மா? உங்களுக்கு முடியலைன்ட்டு அவர் சொன்னார்த்த. நான் நல்லா தான் இருக்கேன். இல்லத்த, உங்களுக்கு முடியலை, அதனால நான் வேலையை விட்டு நின்றுட்டேன்.